Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about exponents and powers. Question number 2. Simplify and express with positive exponents. So, இங்க மேல இருக்கிற raised power வந்து positive-ல இருக்கிற மாதிரி express பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. So, first one பாருங்க, base ரெண்டும் same தான். So, base same-ஆ இருக்கு, but division-ல இருக்கு. So, division-ல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? a power m divided by a power n-னா a power m minus n. So, minus 4 power 5 minus 8 ன்னு போட்டுடலாம். இல்லைனா கீழே எதுனா 8 minus 5 ன்னு போடலாம். எது வேணாலும் ஓகே. minus 4 power minus 3. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் போடணும். ஸோ பவரில் வந்ததுனால minus 4 இங்கே 3 கீழே போட்டுடணும். இல்லை அப்படின்னா 1 by minus 4 ஹோல் பவர் 3ன்னு போடலாம். ஏன்னா 1 பவர் 3 1 தான் வரும். ஸோ அப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லை இப்படி போட்டாலும் ஓகே, இல்லை ஃபைனலாக ஆன்சர் minus 64 அப்படி போட்டாலும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இங்கே 1 டிவைடட் பை 1 பவர் 2 1 தான், அதனால் அது பிரச்சனை இல்லை. 2 பவர் 3 பவர் 2 ஏ பவர் எம் பவர் என்னன்னா நம்ம என்ன எழுதுவோம்? a பவர் mn அதை மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போது 1 டிவைடட் பை 2 பவர் 6. ஸோ நமக்கு பவரில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை 2 த ஹோல் பவர் 6ன்னு போடலாம், இல்லை இதோடையே நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 பவர் 4 இந்த 5 பவர் 4 3 பவர் 4ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா சேம் ஒரே காமனாக போட்டிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மைனஸ் பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம பவரை செக் பண்ணணும். பவர் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் கேரி ஆகிட்டே வரும். பவர் ஈவன் நம்பராக இருந்தால், இப்போ இந்த இடத்துல மைனஸு, இது வந்து ஆட் நம்பர் 3 ஆட் நம்பர், அப்போ அந்த minus 4 இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே 4 ஈவன் நம்பர். ஸோ minus 3 பவர் 4 நம்ம ப்ளஸ் 3 பவர் 4ன்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருந்தாலோ இல்லை சேம் டேபிளில் கட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ 1 into 5 பவர் 4 வெறும் 5 பவர் 4.